நேரடியாக கர்த்தருடைய வார்த்தை சொல்லும்படி யோசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43வது அதிகாரம் 18-19. ஸ்தோத்திரம். இந்த ஆண்டுக்காக வாக்குத்தத்தமாக 19வது வசனத்தை கொடுத்தார். இந்த வசனத்தை நான் யோசித்த போது, ஆராய்ந்த போது, ஆண்டவர் அதற்குள் இருக்கிற வெளிச்சத்தை எனக்கு காண்பித்தார். ஸ்தோத்திரம். இந்த வசனம் அநேக பேருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை கொண்டு வரப்போகிறது என்று சொல்லி தொடர்ந்து ஒரு சில நாட்களாக என்னோடு கர்த்தர் போராடி கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால இது ஒரு ஆசீர்வாதமான ஆண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. நியூ திங்ஸ், புதிய காரியத்தை செய்கிற ஆண்டு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. பழைய காரியம் அல்ல, புதிய காரியத்தை செய்கிற ஆண்டு. ஆமென், அல்லேலூயா. அதனால பழையவனை எல்லாம் ஒழிந்து போக போகிற ஆண்டு. ஆமென், அல்லேலூயா. புதியது உருவாக போகிற ஆண்டு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. பழையது பின் தொடராத ஆண்டு. கையை தட்டி ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. புதியதாக புதியதாக புதியதை நம்முடைய வாழ்க்கையில செய்கிற ஆண்டு. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. வாசிங்களேன், ஏசாயா 43:19. இது ஸ்கிரீன்ல இருக்குதே. ஸ்தோத்திரம். இதோ புதிய காரியத்தை செய்கிறேன். ஆமென், ஹalleluya, ஹalleluya. சத்தமா சொல்லுங்க, ஹalleluya. ஆமா, புதிய காரியத்தை ஆண்டவர் இந்த 2025வது ஆண்டுல செய்கிறேன். இதோ இதோ அப்படின்னா ஸ்தோத்திரம் ரொம்ப ஷார்ட்டா. ஸ்தோத்திரம். அதோனா எங்கேயோ, ஸ்தோத்திரம். இதோனா பக்கத்திலேயே. ஆமென். அந்த வசனம் அடுத்தது எப்படி தொடரும் தெரியுமா? அது இப்பொழுதே தோன்றும். ஆமென். எடுங்களேன், பைபிளை தான் தொடங்கலாமா? ஏம்மா ஸ்தோத்திரம். என்னையா ஒரே தூக்கம் இன்னைக்கெல்லாம் வேலை செஞ்சுட்டு. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதனால தான் சீக்கிரம் முடிச்சிடுவேன், 1 மணிக்கெல்லாம். கவலைப்படாதீங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஏன்னா இந்த செய்தியோட தொடர்ச்சி ஞாயிற்றுக்கிழமை கொடுக்க போறேன். ஏன்னா இன்னைக்கு கொடுக்கறது ஒன்றும் மண்டியில் ஏற மாட்டேங்குது. ஸ்தோத்திரம். தூக்க கண்ணில் கேட்காம. ஆமென். அதனால சும்மா கொஞ்சம் டச் பண்ணிட்டு மீதி ஞாயிற்றுக்கிழமை பார்த்துக்கலாம். ஆமென். ஸ்தோத்திரம். அதனால சீக்கிரம் முடிச்சிடுவேன். ஆமென். 1 மணிலாம் க்ளோஸ். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சந்தோஷமா தான் சொல்லுங்களேன், 1 மணிலாம் முடிச்சிடுறேன்ட்டேன்னு. ஸ்தோத்திரம்ப்பா. அதுக்கும் கை வராது. 3 மணி வரலாம் போட்டு அர்த்தம் இருந்தாலும். ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. எங்க ஆண்டவர் சொல்லுகிறார், இதோனா பக்கத்துல, அதோனா உங்களுக்கு டிஃபரெண்ட் தெரியுதா? இதோனா இப்பவே புதிய காரியத்தை செய்கிறேன். செய்ய போறான்னா எப்ப செய்வார்னு தெரியாது. செய்கிறேன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டார்னு அர்த்தம். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. புதிய காரியத்தை, நியூ திங்ஸ் உங்க வாழ்க்கையில செய்யறதுக்கு ஆண்டவர் எப்பவே 12:1 ஸ்டார்ட் பண்ணிட்டார். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. சத்தம் அல்லேலூயா. அது இப்பொழுதே, இன்றைக்கே தோன்றும். ஆமென். இப்பொழுதே, இன்றைக்கே தோன்றும். இந்த 1ஆம் தேதியை கூட நடக்கலாம் புதிய காரியம் உங்க வாழ்க்கையில. ஆமென். என்ன புதிய காரியம் எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தான் தெரியும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இன்றைக்கே தோன்ற போகிறது, இப்போதே தோன்ற போகிறது. ஹalleluya. அதை செய்வதற்கு தொடங்கி விட்டார். ஆமென், ஹalleluya. ஆமா, ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அல்லது புதிய காரியத்தை புதிய ஆண்டில் எதிர்பார்க்கிறது நல்லது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அந்த புதிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வதற்கு அவர் ஏற்கனவே ஆரம்பித்து விட்டார் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. ஏன்னா இது இப்பதான் ஸ்தோத்திரம் சொல்றது இல்லை. எனக்கு ஏற்கனவே இதை தான் நீ பேசணும், இந்த காரியத்தை தான் ஜனங்களுடைய வாழ்க்கையில செய்யறதுக்கு நான் ஏற்கனவே ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. இதை நான் செய்து முடிப்பேன் என்று சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அதனால அவர் செய்து முடிக்கிறவர். அவர் சொல்லிட்டு அப்படியே போயிடுறவர் இல்ல. ஆமென். வார்த்தையினால் சொல்றத கரத்தினால் செய்து முடிக்கிற ஆண்டவர். கையை தட்ட மாட்டீங்களா? ஆமென், அல்லேலூயா. புதிய காரியத்தை செய்கிறேன்னா செய்து முடிப்பார். எத்தனை பேர் சொல்றீங்க அல்லேலூயா? அதனால சங்கீதக்காரன் சொல்றாரு 147ஆம் சங்கீதத்துல, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். சொல்லுங்களேன், எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அது என்ன புதிய காரியத்தை இந்த ஆண்டுல அவர் செய்ய போறார். ஆமென். ஏற்கனவே இருந்த மாதிரி இல்ல, பழசு இல்ல. ஸ்தோத்திரம். ஆமென். பழசு இல்ல, செய்ய போற காரியம் புதிய காரியம் என்று ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்ப ஏதோ ஒரு புதிய நியூ திங்ஸ் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில, ஸ்தோத்திரம், உங்க சபையில கர்த்தர் செய்ய போறார். ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா. அது என்ன புதிய காரியம் தெரியாது. நீங்க ஏதாவது காரியத்தை எதிர்பார்த்து கொண்டிருக்கலாம், அந்த காரியம் அல்ல. ஏதோ ஒரு புதிய காரியத்தை, நம் நினைவுக்கு அப்பாற்பட்ட, நம்முடைய சிந்தனைக்கு அப்பாற்பட்ட புதிய காரியத்தை ஆண்டவர் செய்ய போகிறேன், செய்ய ஆரம்பித்து விட்டேன், செய்கிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென்.
செய்கிறேன்னா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். செய்ய ஆரம்பிச்சிட்டேன், செய்கிறேன். ஆமென். செய்ய போறேன் அல்ல, செய்து முடித்தேன் அல்ல, செய்கிறேன். ஆமென். இப்ப செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்றார். இப்ப செய்கிறேன்னு சொல்றார். கையை தட்ட மாட்டீங்களே. ஒரு புதிய காரியம் உங்க வாழ்க்கையில் நடக்கிறது. ஹல்லேலூயா. அதை நம்ம எப்போ ஸ்தோத்திரம் இந்த மிட் வீக் சர்வீஸ் ஆரம்பிச்சோமோ அப்பத்துல இருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஆமென். ஸ்தோத்திரம். புதிய காரியம். கலாத்தியர் 6:15 என்ன காரியம் அது? கலாத்தியர் 6வது அதிகாரம் 15வது வசனம் சொல்லுது. கலாத்தியரின் புஸ்தகம் 6வது அதிகாரம் 15வது வசனம், விருத்த சேதனமும் ஒன்றுமில்லை, கிறிஸ்து இயேசுவுக்குள் விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, புது சிருஷ்டியே காரியம். கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. என்ன காரியம்? சத்தமா அல்லேலூயா. என்ன காரியம்? புதிய காரியம், புது சிருஷ்டியே காரியம். ஆமென் சொல்ல மாட்டீங்களே. புது சிருஷ்டி எத்தனை பேருக்கு ஞாபகம் வருது? ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். எப்ப நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டு முழுகி ஞானஸ்நானம் எடுத்தோமோ அப்பவே ஒரு புது சிருஷ்டி உங்க ஆவியில் பிறக்கிறது. அப்பத்துல இருந்தே செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஆமென். இப்ப புது சிருஷ்டி வெளிப்பட ஆயத்தமாய் கொண்டிருக்கிறது. இந்த 2025 ஆண்டுல அதை வெளிப்படுத்த போகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அவர் சாதாரணமானவர் அல்ல, மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழுந்தவர். ஆமென். அல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கிற புது சிருஷ்டி ஆவியானவர் சாதாரணமானவர் அல்ல. வானம் உண்டாக கடவுது என்று சொல்லி வானத்தை படைத்தவர், பூமி உண்டாக கடவுது என்று சொல்லி பூமியை படைத்தவர். ஆமென். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர்தான் மரணத்தை ஜெயித்து உயிரோடு கூட எழும்பி உங்களுக்குள்ள புது சிருஷ்டியா இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டுமானால், இதை நீங்கள் விளங்கி கொள்ள வேண்டுமானால், அந்த புது சிருஷ்டியின் நடத்துதலுக்குள்ளே நீங்கள் காணப்பட வேண்டுமானால், நீங்கள் செய்ய வேண்டிய காரியத்தை தான் 43:18 சொல்லுது. முந்தினவைகளை ரிமெம்பர் நாட் பாஸ்ட் திங்ஸ். நீங்க பழைய காரியத்தை, முந்தின காரியத்தை என்ன பண்ணக்கூடாதான்? நினைக்க கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாஸ்ட் இஸ் பாஸ்ட்னு சொல்லுவாங்க. ஆமென். முடிஞ்சது முடிஞ்சது 2024. ஆமென். 2025 முந்தினதை நினைக்க கூடாது. என்ன முந்தினது? எபேசியர் 2வது அதிகாரம், எபேசியர் புஸ்தகம் 2வது அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம். 2வது வசனத்துல, முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். ஆமென். வாசிங்க. எபேசியர் 2வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. ஆண்ட்ரியா, எத்தியா தூங்கினியா? ஸ்தோத்திரம். வாசிங்க. 22 சாரி 4:22. 2 4:22 ஒண்ணுதான். 4:22 வாசி. ஸ்தோத்திரம். எபேசியர் 4:22 267வது பக்கம். அந்தபடி முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய மனுஷன். அவர்தான் பழைய மனுஷன். என்ன பழைய மனுஷன்? யாரு? முந்தின நடக்கை. என்ன முந்தின நடக்கை? சர்ச்சுக்கு வரத்துக்கு முன்னாடி முந்தின நடக்கை. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சை. இச்சை என்னது? இச்சை என்னது? ஆசை. முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சை பழைய மனுஷனுடைய செயல். அதை நினைக்காதன்றாரு. புதிய காரியத்தை உன் வாழ்க்கையில கர்த்தர் செய்யணும்னா இந்த 2025 முந்தின நடக்கைக்குரிய மோசம் போக்கும் இச்சைகளாலே கெட்டு போகிற பழைய வாழ்க்கைய நினைக்காத. அது 2024 டிசம்பர் 31 முடிஞ்சு போச்சு. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. திரும்பி நீ அத நினைக்காத. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். இது முந்தினது என்றது 2024 சம்பவம். ஆமென். அதுக்கு அடுத்து சொல்றாரு, பூர்வமானதை சிந்திக்க வேண்டாம். ஆமென். முந்தினதுன்னா போன வருஷம் நான் சொல்றேன் கதை. முந்தினதுன்னா பழைய மனுஷன். போன வருஷத்துல ஏதாவது பழைய மனுஷ சுபாவங்கள் வெளிப்பட்டு அது இருக்குதுன்னா அதை தயவு செய்து நினைக்காத. இது பூர்வமானதுன்னா சபைக்கு வரத்துக்கு முன்னாடி, ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா.
ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. அடிக்கடி சொல்லுவாங்க கிரேசி அம்மா, நான் சர்ச்சுக்கு வரதுக்கு முன்னாடி சாமி ஆடினேயா. ஸ்தோத்திரம். சாமின்னு சொல்லாத, அவள் தான். ஸ்தோத்திரம். ஆமென். அல்லேலூயா. பிசாசு பிடிச்சி ஆடின்ட்டு சாமியா. ஆமென். வேற எங்கன்னா போய் சொல்லு சாமின்னு, என்னண்ட வந்து சாமின்னு, அதை நான் அதை சாமின்னு ஏத்துக்க மாட்டேன். அது ஆசாமி. ஆமென். சொல்லுங்க. அல்லேலூயா. என்னது அது? பிசாசு அது. ஸ்தோத்திரம். நான் சாமி ஆடினேயா. ஸ்தோத்திரம். இல்லை சொல்லுங்க. அல்லேலூயா. இது என்னது? பூர்வமானது. அப்பத்தி கதை. ஸ்தோத்திரம். நான் சாமி ஆடின்ட்டு தான் என்ன பண்ணிக்கிறேன், சர்ச்சுக்கு வந்துட்டுக்கிறேன்னு சொல்றீங்க பாருங்க. அதை நினைக்காதன்றாரு. ஆமென். சிந்திக்காத, யோசிக்காத, அது போயிடுச்சு. அது எப்பத்தி கதையே, 10 வருஷ கதை, 5 வருஷ கதை, அதையா நீ ஸ்தோத்திரம் நினைக்கிற, சிந்திக்கிறேன்னு சொல்றாரு. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பழைய கதை ஆண்டோட சமூகத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்குது பாருங்க, பூர்வமானது, பிகினிங் டேஸ். அதை என்ன பண்ணாத, நீ நினைக்காத, சிந்திக்காத. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இதை நீ செஞ்சா உன் வாழ்க்கையில புதிய காரியத்தை செய்வான். ஆமென். ஸ்தோத்திரம். நினைச்சா தானே தோணும் செய்யணும்னு. பழைய மனுஷ சுவாபம். ஆமென். அதை நினைச்சா தான் தோணும். அதை நினைக்காதன்றார் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை நினைக்காத. எதை நினை? உனக்குள்ள இருக்கிற புது சிருஷ்டியை நினை. ஆமென். ஸ்தோத்திரம். புது சிருஷ்டி இயேசு கிறிஸ்து உனக்குள்ள வராரு, புதிய மனுஷனாக ஆவியில. எபேசியர் 4:23 அதுதான் சொல்லுது. ஆமென். ஸ்தோத்திரம். உள்ளத்துல புதிதான ஆவி உள்ளவர்களாகி, 24வது வசனம், மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலால் சிருஷ்டித்த புதிய மனுஷனை தரித்து கொண்டீர்களே. கையை தட்டி ஆமென். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் இருந்தா அதான் ஆசீர்வாதம். 2 கொரிந்தியர் 5:17. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியா இருக்கிறான். எல்லாம் ஸ்தோத்திரம் புதிதாகின, பழையன எல்லாம் ஒழிந்து போயின என்று சொல்லுகிறது. அப்ப உங்க வாழ்க்கையில இந்த 2025வது வருஷத்துல புது காரியத்தை, புதிய காரியத்தை இந்த புது சிருஷ்டி மூலமாய் செய்ய விரும்புகிறார். எத்தனை பேர் பெற்றுக்கொள்ள ஆவலா இருக்கிறீங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதை நீங்க பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு என்ன வரக்கூடாது? முந்தின வைகளை நினைக்க கூடாது. நேத்து கதையை நினைவு வரவே கூடாது. முந்தா நேத்து கதை நினைவுக்கு வரவே கூடாது. ஞாயிற்றுக்கிழமை லீவுல பண்ண வேலையெல்லாம் நினைக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு முன்னாடி நாள் ஸ்தோத்திரம் வீட்டில் இருக்கும்போது ஸ்தோத்திரம் பண்ண வேலையெல்லாம் நினைக்கவே கூடாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. சும்மா இருக்க நேரம் அந்த பழைய பூர்வமானதை சிந்திக்க கூடாது. ஸ்தோத்திரம். நான் எப்படி இருந்தேன் தெரியுமா? இப்படிலாம் இருந்தேன், அப்படிலாம் இருந்தேன். ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க. அல்லேலூயா. எங்க நினைக்கலாம் சொல்லணும்னா, எங்கேயாவது போய் நீங்க சுவிசேஷம் சொல்ல போறீங்க, அவங்களாண்ட உங்க சாட்சியை சொல்லணும்னா சொல்லலாம். நீயே சும்மா உட்காந்து என்ன பண்ணக்கூடாது, நான் அப்படி இருந்தேன் தெரியுமா, இதை பண்ணியிருந்தேன் தெரியுமா, அதை மாதிரி வம்பாயிப்படும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அதுதான் கிரியை செய்ய ஆரம்பிச்சிடும். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதெல்லாம் சொல்லுவாங்க அதிகமா ஸ்தோத்திரம் பிரசங்கம் பண்றவங்க, பிரசங்கியார்கள், என்ன மாதிரி பாஸ்டர்ஸ் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, அதிகமா பிசாசு பத்தி பேசக்கூடாது. ஆனே அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, கிராம வழியத்துக்கு போனா கூட ஸ்தோத்திரம் இது பிசாசு அது இதெல்லாம் சொல்லக்கூடாது நம்ம. ஸ்தோத்திரம். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. நம்ம ஆண்டவரை உயர்த்து, அது தானா தாழ்ந்து போகுது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அது ஏன் போய் நம்ம தாழ்த்தி பேசின்னு இருக்கணும்? ஆமே. என் ஆண்டவர் பெரியவர்னு ஆண்டவரை பத்தி பேசி அதை பத்தி நமக்கு என்ன வேலை? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, நிறைய பேர் இது அது இல்ல இது இல்ல பிசாச்சு அது இதுன்னு வாங்க. ஆமே. அதெல்லாம் நமக்கு என்ன வேலை? அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திர. கர்த்தர் நல்லவர். அதனால நாம் முந்தினவைகளை, பூர்வமானவைகளை சிந்திக்காம நினைக்காமல் இருக்கும் போதுதான் இதோ புதிய காரியத்தை செய்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அது இப்போதே தோன்றும் என்று சொல்லுகிறார். அதனால உங்களுக்குள்ளே நீங்கள் பெற்றிருக்கிற ஞானஸ்தானத்தின் மூலமாய் பெற்றிருக்கிற அந்த புது சிருஷ்டி வளர்ந்து அது வெளிப்பட்டால் உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள், ஆசீர்வாதங்கள் பயங்கரமாக வெளிப்படும். அதை நீங்கள் உணர்ந்து அனுபவிக்கும்படியான காரியங்கள் இந்த 2025 நடக்க போகும். எனவே அதை நீங்க அனுபவிக்க வேண்டும், பெற்றுக்கொள்ள வேண்டும். புதிய புதிய காரியங்களை ஒவ்வொரு நாளும் நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள் என்று சொன்னால், நீங்கள் முந்தினவைகளை நினைக்காமல், பூர்வமானவைகளை சிந்திக்காமல், இந்த புது சிருஷ்டியே காரியம் என்று சொல்லி புது சிருஷ்டியை நினைத்து, புது சிருஷ்டியை சாட்டிஸ்பாக்சன் பண்ணி, புது சிருஷ்டியின் ஆவியானவருக்கு ஸ்தோத்திரம் துக்கத்தை உண்டாக்காம சந்தோஷப்படுத்தி வாழும்போது நிச்சயமாகவே ஒவ்வொரு நாளும் புதிய காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்பட்டு கொண்டே இருக்கும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நிச்சயமாகவே நிச்சயமாகவே அவர் சொல்லியும் செய்யார்,
இருப்பாரோ. ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அவர் சொல்லியும் செய்யார், இருப்பாரோன்னு சொல்லி பாடணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. அதனால இந்த வார்த்தை நிச்சயமா பலிக்கும். இந்த வார்த்தை பலிப்பதற்கு ஸ்தோத்திரம் இல்லையா? ஸ்தோத்திரம். என்ன பண்ணோம்? என்ன பண்ணோம்? ஸ்தோத்திரம். இந்த வார்த்தை பலிக்கணும். முந்தினவே நினைக்கக்கூடாது, பூர்வமான சிந்திக்கூடாது. அதை காட்டில் இன்னொரு விஷயங்குது. ஸ்தோத்திரம். எப்போ இது பலிக்கும்? எப்போ இந்த விதை முளைக்கும்? ஆமென். எப்போ முளைக்கும்? சொன்னல அன்னைக்கு சுத்திகரிப்பு ஜெபத்துல. ஸ்தோத்திரம். ஒரு பையன் செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டானா. ஒரு பையன் செடி வளர்க்கணும்னு ஆசைப்பட்டானா. ஆமென். கேட்கலையா? ஞாபகம் இல்லையா? ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ அவங்க அம்மாவன்ட்ட சொல்லிட்டு ஒரு செடியை போய் நர்சரியில் வாங்கியாந்தான். எம்மா நான் இந்த செடி வளர்க்க போறேம்மா அப்படியா. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. சரிடா போட தோட்டத்தில் நல்லா நட்டு தண்ணி ஊத்து போ, அது வளரும் அப்படின்ட்டாங்க அவங்க அம்மா. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அவன் போய் அவங்க சொன்ன மாதிரியே தோட்டத்தில் அந்த செடியை நட்டு வச்சுட்டு தண்ணி ஊத்திட்டு வந்துட்டான். ஆமென். பொழுது வெஞ்சுது, வந்து தூங்கிட்டான். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அடுத்த நாள் போய் பிடுங்கி ஸ்கேலை வச்சு அளந்து பார்க்குறான். ஆமென். ஏதாவது வளர்ந்துக்குதா? ஆமென். ஸ்தோத்திரம். ஒன்னே வளரல. திருப்பி நட்டுட்டு தண்ணி ஊத்திட்டு வந்துட்டான். ஒரு வாரமா பார்க்கறான். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஒரு வாரமா சுத்தமா வளரல. அவங்க அம்மாண்ட வந்தான். என்னம்மா நீ? ஸ்தோத்திரம். செடி வளர்க்க போறேன்னு முன்னாடி தானே கேட்டேன். ஆமென். என்ன சொன்ன நீ? ஸ்தோத்திரம். தோட்டத்தில் போய் நட்டு வச்சு தண்ணி ஊத்தின வளர்ந்துறேன்னு சொன்னேன். நானும் ஊத்தினே தாங்கிறேன். ஸ்தோத்திரம். வளரவே இல்லை. ஒரு வாரமா ஊத்துறேன், ஒரு இலை கூட விடல, கொஞ்சம் கூட வளரல அப்படின்னா. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. டேய், ஒரு வாரத்துலாம் வளராதுடா, அட்லீஸ்ட் ஒரு மாசமாவது ஆகும் பச்சை கட்டுறதுக்கு. அதனால ஒரு மாசம் வெயிட் பண்ணு. ஆமென். ஒரு மாசம் என்ன பண்ணு? டெய்லி மறக்காம தண்ணி காயாத ஊத்திக்கினே வா அப்படின்னு சொன்னாங்களாம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. சரி அம்மா சொல்லிட்டாங்களேன்னு சொல்லிட்டு அடுத்த வாரம் மறுபடியும் திங்கக்கிழமை போய் ஸ்தோத்திரம் தண்ணி ஊத்துறாரு. செவ்வாய்க்கிழமை போய் பிடிங்கி பார்த்து அழகுறாரு, திருப்பி நடுறாரு, விடிய போய்ங்குது. ஆமென். ஒரு மாசம் ஆச்சு, இலை வருமா? பிடிங்கி நட்டுந்தா. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா. ஒரு மாசம் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். உன் பேச்சை கேட்டு ஒரு மாசமா என்ன பண்ணிக்கிறேன் நானு? தண்ணியை ஊத்திக்கிறேன். ஆமென். வேலை வெட்டலாம் விட்டு அதை பராமரிச்சுக்கிறேன், ஒரு இலை கூட வரலையே. ஸ்தோத்திரம். என்ன நீ சொன்ன? ஸ்தோத்திரம். வந்து பாரு. சரி ரைட். என்னடா பண்ண? வாடா காட்டுறா. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. எத்துமே காட்டினா நட்ட மாதிரி வாங்க சொல்ல காட்டினா பாரு நர்சரியில, அதே மாதிரி நட்ட மாதிரி இருக்குது. ஆமென். 2 மேல பழுத்து கொட்டு போயிச்சே தவிர புதுசா ஒரு இலையும் காணும். என்ன இது ஒரு மாசம் ஆகுது, ஒண்ணுமே பச்சையே கட்டல, ஆச்சரியமாக்குது. ஸ்தோத்திரம். என்னடா பண்ண நீ அப்படின்னு சொல்லி கேட்டா, நான் ஒண்ணுமே பண்ணலையே. ஸ்தோத்திரம். நத்தம் பண்ண சொல்லு. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். டெய்லி வருவேன், பிடிங்கி அளந்து பார்ப்பேன். ஆமென். ஸ்தோத்திரம். வளர்ந்துச்சானு இல்லைன்னா திருப்பி நட்டுட்டு தண்ணி ஊத்திட்டு போவேன். ஸ்தோத்திரம். வேற ஒண்ணே நானு பண்ணல அப்படின்னா. அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. உடனே அவங்க அம்மா அடப்பாய். ஸ்தோத்திரம். டெய்லி பிடிங்கி நட்டு இருந்தா எங்கேருந்து வளரும் அது? ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. நட்டது நட்ட மாதிரியே இருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். அப்பதான் அந்த விதை வளரண்டா. நீ பிடிங்கி பார்த்தீங்கன்னா அது வளராது. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. ஸ்தோத்திரம். இப்ப நீ போட்டுக்கிற அந்த வசனம் விதையாகிய வசனம் மத்தேயு 13 சொல்லுது, வசனம் விதை. ஆமென். உங்க இருதயத்துல வளரணும்னா ஸ்தோத்திரம் தோட்டமாகிய சபையில நீங்க நடப்பட்டிருக்கணும். ஆமென். ஸ்தோத்திரம். ஞாயிற்றுக்கிழமை பிடிங்கி மை இருந்தீங்கன்னா நட வளராது. ஸ்தோத்திரம். இந்த ஞாயிற்றுக்கிழமை பிடிங்கி மை அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நாட்டிங்கன்னா டெய்லி கனெக்ஷன் சபையில் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. தோட்டத்து மேல ஒரு கரிசனை இருக்கணும், தோட்டத்தை பத்தி ஒரு அக்கறை இருக்கணும். டெய்லி வந்து தோட்டத்துல காலை வச்சுட்டு போகணும். ஆமென். ஸ்தோத்திரம். இல்லைன்னா அந்த பையன் பிடிங்கி பார்த்த மாதிரி தான், வளர்றதுக்கு வாய்ப்பே இல்ல. 2025 டிசம்பர் 31 கேட்டாலும் உதட்ட தான் பிதுக்குவீங்க. ஒன்னும் நடந்துதான், ஏதாவது நடந்துதான், எங்க நடக்கும்? பிடிங்கி மையம் தான் நடக்காது. ஸ்தோத்திரம். அல்லே சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப என்ன பண்ணான்? ஸ்தோத்திரம். டெய்லி தேவ சமூகத்துல வந்து ஜெபிப்பதற்கு, புதன்கிழமை இங்க மெட்ரிக்ஸ் ஆராதனைக்கு அதுல பங்கு பெறுவதற்கு, வெள்ளிக்கிழமை ஸ்பெஷல் பிரேயர் இருக்குது அதுல பங்கு பெறுவதற்கு. ஸ்தோத்திரம். முடிஞ்சா வந்து இங்க பக்கத்துல இருக்கிறவங்கள ஸ்தோத்திரம் எங்கன்னா உங்க வழியில வரவங்களை யாருன்னா பூச்சி வந்து 2 பேர் 3 பேர் ஜெபம் பண்றதுக்கு உங்களை நீங்க அர்ப்பணிப்பீங்க அப்படின்னு சொன்னா இந்த வாக்குத்தத்த வார்த்தைகள் உங்க வாழ்க்கையில பலிக்கும். ஆமென். அப்பதான் இந்த வசனமாகிய விதை வளரும். இல்லைன்னா வருஷம் வாக்குத்தத்தத்தை பார்க்கணும், கேட்கணும், அட்டை வாங்கி வீட்டில் மாட்டி வச்சுக்கணும், மாட்டி வச்சது மாட்டி வச்ச மாதிரி தான் இருக்கும். ஸ்தோத்திரம். சிறையிருப்பு மாறவே மாறாது. ஆமென். 2024 வாக்குத்தத்தம் என்னது? ஸ்தோத்திரம். உன் தேவனாய் கர்த்தரும் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன்னை சிதறடித்த எல்லா ஜாதிகளிடமிருந்து உன்னை மறுபடியும் சேர்த்து கொள்வார், திரும்ப சேர்த்து கொள்வார். ஆமென். சேர்த்துக்கினாரா?
சிறையிருப்பிலிருந்து வந்துட்டீங்களா? ஸ்தோத்திரம். எதுவும் சிறையிருப்பு இல்லையா? எந்த சிறையிலும் இல்லையா? ஸ்தோத்திரம். எல்லாத்துலேருந்து வந்துட்டீங்களா? பாருங்க, ஸ்தோத்திரம். ஒன்னுலேருந்து கூட வந்துருக்க மாட்டீங்க. ஸ்தோத்திரம். என்ன புடிங்க 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 நட்டுங்கிறீங்க அதிக. ஸ்தோத்திரம். அதனால அது வளர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த 2025 வளருவதற்கு நம்மை அர்ப்பணித்தவர்களாக, ஸ்தோத்திரம், பைபிளை மூடிட்டு கொஞ்சம் முழங்கால் படிடுவோம். அவனுடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிந்தவர்களாக தொடர்ந்து திருப்பந்தி நமக்கு ஆசீர்வாதமாய் மாறும்படியாக. ஹalleluya. எல்லாரும் பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். நீர் சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? சொன்ன வார்த்தையை மறந்து போவீரோ? சொல்லியும் செய்யாதிருப்பீரோ? நீர் மறந்து போவீரோ? ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை குறித்திட்ட காலத்தில் நிறைவேற்றுவீர். எல்லாம் சேர்ந்து, என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து நிறைவேற்றுவீர். என்னோடு நீர் சொன்ன வார்த்தைகளை எனக்காக நினைத்து. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் புது சிருஷ்டியாக அவரை விசுவாசிக்கிற, அவருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கை வைத்து அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய நாமத்திலே மூழ்கி ஞானஸ்நானம் எடுக்கிற ஒவ்வொருவருக்குள்ளையும் இருக்கிறார். 1 கொரிந்தியர் 3:16-17 அதான் சொல்லுது, நீங்கள் தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமா இருக்கிறார் என்பதையும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். நீங்களே அந்த ஆலயம். ஸ்தோத்திரம். அதனாலதான் அதிகமாக நம்முடைய சபை அலங்கரிப்பதை ஆவியானவர் விரும்பாதபடினால் அலங்கரிக்கல. இந்த சபையில் தேவன் இல்லை, உனக்குள்ளதான் இருக்கிறார். உன்னை தான் சபையாக தேவன் பார்க்கிறார். அவர் உங்களுக்குள்ளே வாசம் பண்ணும்படியாய் வந்திருக்கிறார். அவருடைய கண்டிஷன் என்ன? ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் அவர் சந்தோஷமாய் நமக்குள்ள இருக்கிறாரா அல்லது வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாரா? நம்முடைய ஜீவியத்தை பார்த்து ஸ்தோத்திரம் அப்படின்றத புரிந்து கொண்டு, ஆவியானவருடைய அந்த உணர்வுகளை புரிந்து கொண்டு வாழ்வதற்காக ஸ்தோத்திரம் நாம் அர்ப்பணிக்கும் போதுதான் ஆண்டவருடைய வார்த்தையாகிய இதோ புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும் என்று சொன்ன வார்த்தை நம்முடைய வாழ்க்கையில பலிக்கும். ஸ்தோத்திரம். ஆவியானவரை மறந்து நம்ம இஷ்டத்துக்கு வாழ்வோம் அப்படின்னு சொன்னா ஸ்தோத்திரம், இந்த வார்த்தை வெறும் வார்த்தையாகவே இருக்கும். ஸ்தோத்திரம். எனக்கு இந்த வார்த்தை பலிக்கணும் ஆண்டவரே.